அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ்ல நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு ஃபுல் ரிவிஷனாக ஒரு 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த லைவெல்லாம் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். பார்த்துட்டே வாங்க. இன்னொரு 14 நாட்கள் தான் இருக்குது. நல்லா படிங்க. முதல் கேள்வி பாருங்க. தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. இங்கு பரம்பு நாட்டின் சிறப்பை விளக்கும் இலக்கியம் எந்த இலக்கியம்? தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. இங்கு பரம்பு நாட்டின் சிறப்பை விளக்கும் இலக்கியம் ஆன்சர் புறநானூறு ஆகும். நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள். இது யாருடைய கூற்று? நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள். இது யாருடைய கூற்று? பாருங்க, இளங்கோ வடிகள். கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை என்ற வரி இடம்பெற்ற நூல் ஐங்குறுநூறு. ஆசிரியர் சா கந்தசாமி எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? கந்தசாமி அவர்களின் எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஆப்ஷன்ல பாருங்க, விசாரணை கமிஷன் என்ற புதினத்திற்காக, சேந்தன், வேந்தன், திருநெடுங்கன், தெவ்வேந்தர். இதுல தெவ்வேந்தர் என்ற சொல்லின் பொருள் என்ன? அந்த அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? தெவ்வேந்தர். இதுல தெவ் இதனுடைய பொருள் என்ன? ஆன்சர் தெவ்வேந்தன். தெவ்வுங்கிறது பார்த்தீங்கன்னா பகைமையை குறிக்கும். கைதொழுது இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? கைதொழுது. இதுல நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கையால் தொழுது. அப்போ ஐயால் கூ இன் அது கண் 8 வேற்றுமை இல்லை. முதல் மற்றும் 8ஆம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. இதுல கையால் தொழுது. அப்போ இது பார்த்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமை தொகையை சாரும். பேராடாக்ஸ் இதனுடைய தமிழாக்கம் என்ன? பேராடாக்ஸ் இதனுடைய தமிழாக்கம் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. பேராடாக்ஸ் என்பது முரண்படு மெய்யம்மையை குறிக்கும். முரண்படு மெய்மையை குறிக்கும். வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே இவ்வரிகள் யாருடையது? வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே இந்த வரிகள் யாருடையது? ஆப்ஷன்ல கா நமச்சிவாயர் அவருடைய வரிகள் தான் வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே என்பதாகும். இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரிந்திருத்தல் போலே என்னும் கவிதை யாருடையது? இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரிந்திருத்தல் போலே இந்த கவிதை யாருடையது? ஆப்ஷன்ல இதெல்லாம் மறக்க மாட்டோம். பாரதிதாசன். மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன் இந்த வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன்ல பாருங்க, சிலப்பதிகாரம். பிளவான் இந்த இடம் எங்குள்ள இடம்? பிளவாங்கிற பகுதி எங்குள்ளது? எந்த நாட்டில் உள்ளது? பிளவான் என்பது இந்தோனேசியா நாட்டில் உள்ள இடமாகும். பூப்பாரா அதாவது பூப்பா ராஜகோபாலன் 1902 எங்கு பிறந்தார்? எந்த ஊரில் பிறந்தார்? பூப்பாரா பிறந்த இடம் ஆப்ஷன்ல பாருங்க, கும்பகோணம் என்ற இடத்தில் தான். கும்பகோணத்தில் பூப்பாரா பிறந்தார். எந்த ஆண்டு கண்ணதாசன் தன் முதல் பாடலான கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதினார்? கண்ணதாசனின் முதல் பாடல் கலங்காதிரு மனமே. அந்த பாடலை அவர் எழுதிய ஆண்டு 1949ஆம் ஆண்டாகும். உதவி செய்தலை ஈழத்து பூதன் தேவனார் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? உதவி செய்தலை ஈழத்து பூதன் தேவனார் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஈழத்து பூதன் தேவனார் உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார். அருளை பெருக்கி அறிவை திருத்தி என்று குறிப்பிடுவது எதை? அருளை பெருக்கி அறிவை திருத்தி என்று குறிப்பிடப்படுவது எது? ஆப்ஷன்ல அருளை பெருக்கி அறிவை திருத்தி என்று குறிப்பிடப்படுவது கல்வி. சேர்க்கை
இதனுடைய பொருள் என்ன? சேக்கை இதனுடைய பொருள் என்ன? சேக்கை என்பது படுக்கையை குறிக்கும். சரியானவற்றை தேர்ந்தெடு. இதுல கவைனா என்ன, கொப்புன்னா என்ன, கிளைனா என்ன, சினைனா என்ன? இதுல பாத்தீங்கன்னா கவை அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை, கொப்பு கவையின் பிரிவு. இதுல 1, 2 மற்றும் சரியானவ ஒன்றாகும். கிளை சினை என்பது தவறு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் படவேனும். இது எந்த வகை வலுவமைதி? கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் படவேனும். இது எந்த வகையான வலுவமைதியை சாரும்? இது நம்ம பார்த்தோன்னே சொல்வோம், இது மரபு வலுவமைதியை சாரும். சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூல் யாருடையது? சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூல் யாருடையது? ஆப்ஷன்ல கி ராஜநாராயணன் உடையதுதான் சிறுவர் நாடோடி கதைகள் ஆகும். எட்வின் கப்பில் எந்த ஆண்டு பால் வீதி போன்ற பல பால் வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார்? எட்வின் கப்பில் எந்த ஆண்டு பால் வீதி போன்று பல பால் வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார்? அவர் நிரூபித்த ஆண்டு 1924ஆம் ஆண்டு. பொறுத்துக வட்டார வழக்கு சொல்கள். பதனம்னா என்ன, மகுழினா என்ன, அழுக்கம்னா என்ன, நீத்துப்பாகம் அப்படின்னா என்ன? பதனம் அப்படின்னா கவனமாக, மகுழி சோற்றுக்கஞ்சி, அழுக்கம் அப்படின்னா அழுத்தம், நீத்துப்பாகம் என்பது மேல் கஞ்சியை குறிக்கும். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. களம்புக துடித்த நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது. இது யாருடைய கூற்று? களம்புக துடித்த நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது. இது பக்கமாட்டம் அறிஞர் அண்ணாவின் கூற்று. ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர். இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன்ல சிலப்பதிகாரம் என்பது சரி. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி. இந்த அடியில பாக்கம் என்பது எதனை குறிக்கும்? சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சிற்றூரை குறிக்கும் என்பது சரி. வழி மிகின் வழியில்லை என்று கூறப்படும் நூல் எந்த நூல்? வழிமிகின் வழியில்லை என்று வரி இடம்பெற்றுள்ள நூல் கூறப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. பொருந்தாதனை தேர்ந்தெடு. பெரு, கெடு, சுடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர். இதுல எது சரியான ஒன்று? இதுல கெடு. இதுல பெரு பேரு, கெடு கேடு, சுடு சூடு இதெல்லாம் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். கெடுங்கிறது பொருந்தாத ஒன்றாகும். கு அழகிரிசாமி படைப்பு தொடர்பான பயிற்சியை எந்த வெளிநாட்டில் படைப்பாளிகளுக்கு அளித்தார்? அழகிரிசாமி அவர்கள் படைப்பு தொடர்பான பயிற்சியை எங்கிருந்த பொழுது படைப்பாளிகளுக்கு அளித்தார்? அவர் எங்கிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா இருந்தபோது படைப்பாளிகளுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சியை அளித்தார். அழகர் மலையை எவ்வாறும் அழைப்பர்? அழகர் மலையின் மற்றொரு பெயர் என்ன? அழகர் மலை மற்றொரு பெயர் ஆப்ஷன்ல திருமால் குன்றம். கவிஞர் நாகூர் ரூமியின் கப்பலுக்கு போன மச்சான் என்பது எவ்வகை படைப்பாகும்? கப்பலுக்கு போன மச்சான் இது எந்த வகை படைப்பு? ஆப்ஷன்ல இது ஒரு நாவல் வகையை சாரும். போருளுந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட இவ்வடியில் பயின்று வரும் அணி எந்த அணி? போருளுந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல மறித்து கை காட்ட இதுல எந்த அணி? அதாவது இயற்கையா நடக்கும். அதுல கவிஞர் தன்னோட ஓமையும் ஓமயத்தை எல்லாம் சேர்த்து பண்ணுவாரு. அதற்கு பாத்தீங்கன்னா
தற்குறிப்பேற்ற அணி என்பது சரி. பொறுத்துக. காருகர்னா யாரு, பாசவர்னா யாரு, ஓசுனர், மண்ணுள் வினைஞர். இதுல காருகர் நெய்பவர், பாசவர் வெற்றிலை விற்போர், ஓசுனர் எண்ணெய் விற்போர், மண்ணுள் வினைஞர் என்று போற்றப்படுபவர் ஓவியர். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரி. துவமணி மரங்கள் தோறும் துணர் அணிச்சுனைகள் தோறும். இதுல துணர் என்ற அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? துவமணி மரங்கள் தோறும் துணர் அணிச்சுனைகள் தோறும். துணர் என்பது எதை குறிக்கும்? ஆன்சர் கரெக்ட் தான், மலர்களை குறிக்கும் என்பது சரி. இன்பத்தின் கதவையும் துன்பத்தின் கதவையும் திறக்கும் அதிசய திறவுகோல் எது? இது இன்பத்தின் கதவையும் திறக்கும், துன்பத்தின் கதவையும் திறக்கும். அந்த அதிசய திறவுகோல் நாக்கு. நாகூர் ரூமி 80களில் எழுத தொடங்கிய இதழின் பெயர் என்ன? நாகூர் ரூமி 80களில் எழுத தொடங்கிய இதழ் கணையாளி என்பது சரி. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? தேம்பாவணி வீரமாமுனிவர் இயற்றியிருப்பாரு. இதுல பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 3615 பாடல்கள் கொண்டது. யாமத்திற்குரிய நேரம் எது? வைகறை, சிறுபொழுது இதெல்லாம் பார்த்துருப்போம். யாமம் அப்படின்னா அதற்குரிய நேரம் என்ன? யாமம் என்பது இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை யாமத்தை குறிக்கும். செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று மாங்குடி மருதனார் யாரின் குணநலன்களை போற்றுகிறார்? செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று மாங்குடி மருதனார் யாருடைய குணநலன்கள் பாருங்க. அமைச்சரின் குணநலன்களை போற்றுகிறார் மாங்குடி மருதனார். மெய்முறை இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? மெய்முறை இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் மெய்முறை என்பது வேற்றுமை தொகையை குறிக்கும். ஆடுக இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? ஆடுக இதுல கயர் இயர்னு அந்த வியங்கோல் வினைமுற்று என்பது ஆடுக இலக்கண குறிப்பு வந்து வியங்கோல் வினைமுற்று ஆகும். முதலாம் ராசராசன் காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் எதில் வடிவமைக்கப்பட்டுள்ளன? முதலாம் ராசராசன் காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் எதில் வடிவமைக்கப்பட்டுள்ளன? அது எதில்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பொறுத்துக. வெண்பா எப்படி வரும்? இதில் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரீவியஸ் வீடியோவில எல்லாம் ஓசை என்னன்னு பார்த்தோம். வெண்பானா செப்பலோசை, ஆசிரியப்பானா அகவலோசை, வஞ்சிப்பானா என்னங்கிறது பார்த்தோம். இதில் வெண்பானா எப்படி வரும், ஆசிரியப்பானா எப்படி வரும், வஞ்சிப்பானா எப்படி வரும்? இதில் வெண்பா அப்படிங்கிறது உரையாடல் போன்றது, ஆசிரியப்பா பேசுதல் போன்றது, வஞ்சிப்பா தாழ்ந்து வருவது, கழிப்பா தாழ்ந்து உயர்ந்து வருவது. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. தி சோ வேணுகோபாலன் எங்கு பணியாற்றினார்? வேணுகோபாலன் பணியாற்றிய கல்லூரி எது? மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் பணியாற்றினார். இரண்டாம் ராசராச சோழனது மெய்கீர்த்திகள் மொத்தம் எத்தனை உள்ளன? இரண்டாம் ராஜராஜ சோழனது மெய்கீர்த்திகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 என்பது சரி. செங்கீரை பருவத்தின் காலம் என்ன? செங்கீரை பருவம் இதனுடைய காலம் என்ன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா குழந்தை 5ஆம் 6ஆம் மாதத்து தான் செங்கீரை பருவம் என்று அழைக்கப்படுகிறது. விதியின் பிழை நீ இதற்கென்ன வெகுண்டதென்றன் என் பாடல் அடிகளை பாடியவர் யார்? விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்டதென்றன் என் பாடல் அடிகளை பாடியவர் யார்? ஆன்சர் கம்பர் என்பது சரி. பொறுத்துக. சிறுபொழுது இது நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன்? யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைக்கு வரும். இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க.
சிறுபொழுது, முல்லை மாலை, அடுத்தது நெய்தல் ஏற்பாடு, பாலை நண்பகல், குறிஞ்சி என்பது யாமம். இதைத்தான் நம்ம என்ன குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன் என்பது இதற்குரிய ஷார்ட்கட். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. குறிஞ்சிக்குரிய பெரும்பொழுது எது? குறிஞ்சிக்குரிய பெரும்பொழுது ஆப்ஷன்ல முன்பணி காலம் என்பது சரி. அறப்பணி ஓய்வதில்லை, ஓய்ந்திடில் உலகமில்லை எந்த தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது? அறப்பணி ஓய்ந்ததில்லை, ஓய்ந்திடில் உலகமில்லை. இது எந்த தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது? கோடை வயல் தொகுப்பு என்பது சரி. அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி என்ன? அந்த அடிக்கோடிட்ட இடத்திற்கு என்ன வரும்? அரணீனும் இன்பனும் ஈனும் திறனறிந்து தீதின்றி, ஈஸியா சொல்லிடுவோம், வந்த பொருள் என்பது சரி. உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்பது சரி. தேம்பாவணி காப்பியத்தில் கருணையன் என்று யாருக்கு பெயரிடப்பட்டுள்ளது? கருணையன் அப்படின்னு யாருக்கு வீரமாமுனிவர் பெயர் சூட்டியுள்ளார்? ஆன்சர் யோவான் என்பது சரி. மாசர விசித்த வார்புரு வல்பின் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? மாசர விசித்த வார்புரு வல்பின் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் புறநானூறு என்பது சரி. இலக்கண குறிப்பு தருக. காடனுக்கும் கபிலனுக்கும் வந்து வெளிப்படையா வந்திருக்கு, ஈஸியா சொல்லிடலாம். காடனுக்கும் கபிலனுக்கும் இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா எண்ணுமை என்பது சரி. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று யார் குறிப்பிட்டுள்ளார்? உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று குறிப்பிட்டவர் பெருங்கடுக்கோ ஆவார். ஆலாங்கானம் எந்த தமிழக மாவட்டத்தில் உள்ளது? ஆலாங்கானம்ங்கிற ஊர் வந்து எந்த தமிழக மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் ஆலாங்கானம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது. பொறுத்துக. தந்து சென்றார், வந்த குழந்தை, அரசே தருக, துளிருடன் பார்த்தேன். இதை அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க என்ன வரும்னு. ஆன்சர் தந்து சென்றார் வினையச்ச தொடர், வந்த குழந்தை பெயரச்ச தொடர். இப்போ நம்ம இதில் பெயரச்சம்னா அந்த சொல் பார்த்தீங்கன்னா வந்த குழந்தை கொண்டு முடிகிறதுனால பெயரச்சம். இதே தந்து படி அப்படிங்கிறப்போ ஈ கொண்டு முடிஞ்சா அது என்னன்னு சொல்லுவோம்? வினையச்சம். அப்போ தந்து அப்படிங்கிறப்ப வினையச்ச தொடர், வந்த குழந்தை கொண்டு வர்றதுனால பெயரச்ச தொடர், அரசே தருக இது நம்ம ஈஸியா சொல்லிடுவோம் விழித்தொடர், துளிருடன் பார்த்தேன் வேற்றுமை தொடர். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. முதுவேனில் காலத்திற்கான தமிழ் மாதம் எந்த மாதம்? முதுவேனில் காலம். இதெல்லாம் நம்ம அப்படி பார்த்துட்டு நல்லா தெரியுண்டு போவோம். இதுதான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். முதுவேனில் காலத்திற்கான தமிழ் மாதம் ஆனி ஆடி என்பது சரி. சூழி என்னும் அணிகலன் எங்கு அணிவது? சூழி என்னும் அணிகலன் எங்கு அணிவதுன்னு பார்த்தீங்கன்னா தலை என்பது சரி. மொழிபெயர்ப்பு முயற்சிகள் எந்த நிறுவனத்தின் மூலம் செய்யப்படவில்லை? ஆப்ஷன்ல பாருங்க. மொழிபெயர்ப்பு முயற்சிகள் எந்த நிறுவனத்தின் மூலம் செய்யப்படவில்லை? தேசிய மொழிபெயர்ப்பு நிறுவனம் என்பது சரி. தமர் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? தமர் என்பதன் பொருள் உறவினரை குறிக்கும். கூற்று 1 பாருங்க. வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. வினா 6 விடை 8. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன? மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் அமைத்தும் சின்னமனூர் செப்பேடு குறித்து அந்த குறிப்பு உணர்த்தும் செய்தி
சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது என்ற செய்தியை குறிப்பிடுகிறது. ஒருவர் பேசுதல் போன்ற ஓசையினை கொண்ட பாவின் ஓசை எந்த ஓசை? ஒருவர் பேசுதல் போன்ற ஓசையினை கொண்ட பாவின் ஓசை பார்த்தீங்கன்னா அகவல் ஓசை ஆகும். பெப்பர் எனப்படும் இயந்திர மனிதனை உருவாக்கிய நாடு எந்த நாடு? பெப்பர் எனப்படும் இயந்திர மனிதனை உருவாக்கிய நாடு ஜப்பான். பொருந்தாததை தேர்ந்தெடு. இலக்கண குறிப்பு. நன்மொழி, எழுதுதல், வளங்கள், நோக்கல். இதில் நம்ம பார்த்தோன்னே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயரை குறிக்கும். நன்மொழி இது பண்பு தொகை, நன்மை கூட்டல் மொழின்னு பிரிப்போம். இதுதான் பொருந்தாத ஒன்று. ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளென, பொது இருமறையும் ஏற்பன என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஒரு மொழி ஒரு பொருளெனவாம், தொடர்மொழி பல பொருளென, பொது இருமையும் ஏற்பன என்ற வரி இடம்பெற்ற நூல் நன்னூல் என்பது சரி. சிறுமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? சிறுமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆப்ஷன்ல மறக்க மாட்டோம், திண்டுக்கல் என்பது சரி. எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவதை என்னவென அழைக்கிறோம்? எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவதை அதை என்னன்னு சொல்லுவோம்? நம்ம இணை ஒப்பு என்று அழைக்கிறோம். திருவள்ளுவர் தவச்சாலை எங்கு அமைந்துள்ளது? இளங்குமரனார். திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது? அல்லூர்ல தான் திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ளது. உறுதுயர் இலக்கண குறிப்பு என்ன? உறுதுயர் இது வினைத்தொகை என்பது சரியான விடை. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், இது மாதிரி கேள்விகளும் அடிக்கடி கேட்குறாங்க. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் பாருங்க, 9 வகைப்படும். காலம் என்ற நூல் யாருடையது? காலம் என்ற நூல் யாருடையது? அந்த நூல் பார்த்தீங்கன்னா ஸ்டீபன் ஹாக்கிங் உடையது தான் காலம் என்ற நூலாகும். இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எத்திணைக்குரிய உரிபொருள்? இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? புண்ணாக்கை பிரித்து இடித்து வறுத்து கொட்டவும் அப்படின்னு பார்த்துருப்போம். இதில் இருத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லை திணையை சாரும். தமிழ் தொண்டு இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? தமிழ் தொண்டு ஆப்ஷன்ல உருபும் பயனும் உடன்தொக்க தொகை என்பது சரி. பின்வருவனவற்றின் முறையான தொடர் என்ன? தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. இதுல முறையான தொடர் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு என்பது சரி. நாடும் நமதிரு கண்கள் என்று மகாகவி பாரதியார் குறிப்பிடுவது எதை? நாடு மற்றொன்று என்ன? நாடு நமதிரு கண்கள் என்று மகாகவி பாரதியார் குறிப்பிடுவது மற்றொன்று நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்பது சரி. தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம், இந்த வரி யாருடையது? தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம், இந்த வரி பார்த்தீங்கன்னா சொல்லின் செல்வர் ராபி சேது உடையது. பத்மகிரி நாதர் தென்றல் வீடு தூது என்னும் சிற்றிலக்கியத்தின் ஆசிரியர் யார்? பத்மகிரி நாதர் தென்றல் வீடு தூது என்னும் சிற்றிலக்கியத்தின் ஆசிரியர் பலபட்டடை சொக்கநாத புலவராவார். பொம்மல் இதனுடைய பொருள் என்ன? பொம்மல் என்பது இது பார்த்தீங்கன்னா சோரை குறிக்கும். பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ, இந்த வரி யாருடையது? பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ, இந்த வரிக்குரிய சொந்தக்காரர் பாரதியார். உனை பாடாதிருந்து விட்டேன் புதுக்கவிதையில் சிக்கி போனேன், இந்த வரிக்கு சொந்தக்காரர் யார்? உனை பாடாதிருந்து விட்டேன் புதுக்கவிதையில் சிக்கி போனேன், இந்த வரிக்கு சொந்தக்காரர் மூர்த்தி என்பது சரி.
பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு. இதுல விளம்புதல், கூறல், உரைத்தல், இயம்பல். இதுல பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா உரைத்தல் என்பது பொருந்தாதது. பொறுத்துக, இது 8 தொகை நூல்கள்ல நல்ல அப்படிங்கிறது அடைமொழி பெற்று வரும் நூல். ஒத்த, ஓங்கு, நல், இது நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், நல் என்ற அடைமொழியால் நற்றிணை அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி சரியான விடை. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலர் போல. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலர் போல. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு என்பது சரி. கலிங்கத்து பரணி என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரி. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர்? தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்த பாடல்களை, அது பார்த்தீங்கன்னா திருப்பாவை என்பது சரி. பச்சை நெல் இந்த நூல் யாருடையது? பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் உதயசங்கர் என்பது சரி. சுவல் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? சுவல் என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன்ல சுவல் என்பது தோலை குறிப்பதாகும். பொருந்தாததை தேர்ந்தெடு. கொன்றை, தாயா, குருந்தம், பிடவம். இது இந்த மழைக்கால மலர்களில் பார்த்துருப்போம். இதுல பொருந்தாத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடவம் என்பது பொருந்தாத ஒன்று. தொங்கான் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? தொங்கான், தொங்கான் என்பது கப்பலை குறிக்கும். செங்காந்தல் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? செங்காந்தல் என்பது பார்த்தவொடனே சொல்லிடுவோம். இது பார்த்தீங்கன்னா செம்மை கூட்டல் காந்தல் பண்பு தொகையை குறிப்பதாகும். பல்பல பலவின் பயங்கெழு கொள்ளி. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? பல் பல பலவின் பயங்கெழு கொள்ளி. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் அகநானூறு. மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது? மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது? ஆப்ஷன்ல 583 அடிகள் கொண்டது. பண்டைய தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினரை எத்தனை அடி நடந்து சென்று வழியனுப்பினர்? இதில் அந்த வரியிலே பார்த்தீங்கன்னா 7 அடி நடந்து சென்று என்பது தெரியும். ஆப்ஷன் சி சரி. வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும், அரிசி, காய்கனி முதலியவை வேண்டும் என்ற வரி இடம்பெற்றுள்ள கட்டுரை தொகுப்பு எது? வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும், அரிசி, காய்கனி முதலியவை வேண்டும். இந்த கட்டுரை தொகுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்பற்று என்பது சரி. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் நற்றிணையாகும். ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் உதவியினால் கிரேக்க மாலுமி எந்த துறைமுகத்திற்கு வந்தனர்? ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் உதவியினால் கிரேக்க மாலுமி எந்த துறைமுகத்திற்கு வந்தார்னு பாருங்க. முசிறி துறைமுகம் என்பது சரி. எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் என்னும் புறநானூற்று பாடல் வழியாக சங்ககால எப்பண்பினை நாம் அறியலாம். எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எனும் புறநானூற்று பாடல் வழியாக சங்ககால எப்பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் அறத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் யாருடையது? பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி இந்த வரலாற்று புதினத்துக்குரியவர் ராஜம் கிருஷ்ணன் ஆவார். குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று அறநெறி பாராட்டியவர் யார்? குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று அறநெறி பாராட்டியவர் ஊன் பொதி பசுங்குடையார் என்பது சரி. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார்?
உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவில் 10th தமிழில் ஒரு முக்கியமான 100 கேள்விகள் பார்த்தோம். கொஞ்சம் இலக்கணம் சேர்த்து பார்க்கலான்னு தான் கொஞ்சம் இலக்கணம் ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நம்ம 11th தமிழ் என்னங்கிறத பார்த்துடலாம். தேங்க்யூ ஆல்.